அரே வணக்கம், நான் உங்கள் தமிழ் பேசும் லண்டன் சிங். தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். நான் வந்து முறுக்கோட வீடியோ செஞ்சேன். நீங்கள் கண்டிப்பாக என் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹேஸ் ப்ராமிஸ் தீபாவளி ஸ்பெஷலுக்கு வந்து அச்சி முறுக்கு. இன்னைக்கு வந்து அச்சி முறுக்கு செய்ய போகிறேன். ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி அச்சி முறுக்கு. எப்படி சமைக்க போகிறேன் வாங்க என் கூட ஜாயின் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ. ஓகே வாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது நம்ம பார்ப்போது. இது வந்து அரிசி மாவு. அரிசி மாவு வந்து நான் கடையில் வாங்கினேன். ஸோ இதில் வந்து இந்த போல் சைஸு 2 போல் நான் போட்டிருக்கேன் அந்த உள்ளுக்கு. இது 2 போல் அரிசி மாவுக்கு வந்து 1 போல் சுகர் வச்சிருக்கேன், பைக்க போகிறேன் உள்ளுக்கு. இது வந்து 2 தேங்காயோட பால் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து 2 முட்டை, சால்ட் வந்து ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட். இப்போ இதான் அச்சி முறுக்கோட இன்க்ரீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 2 போல் மாவுக்கு வந்து 1 போல் சீனி நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகே, இதை போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தான் இதில் உள்ளுக்கு. ஓகே, நான் வந்து நார்மல் சுகர் தான் பாய்க்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து பவுடர் சுகர் பாய்க்கலாம், நீங்கள் அது கூட பாய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த முட்டை உள்ளுக்கு உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 முட்டை. ஓகே, தீபாவளி நாளைக்கு வந்து ரொம்ப பேர் வந்து வெஜிடேரியன் கூட இருப்பாங்க. ஸோ முட்டை வந்து ஆப்ஷனலு, அவங்க போனால் கூட போகலாம், இல்லை கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட ஊற்றலாம், தண்ணி கூட ஊற்றலாம். என்னென்னா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உம்மு கொடுக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாரி செய்யலாம். இது என்ன செய்யணும், நல்லா கிண்டணும். அந்த மாவு வந்து நல்லா உள்ளுக்கு போயிட்டு அந்த அப்படியே மிக்ஸ் பண்ணணும். அந்த முட்டை, அந்த அரிசி எல்லாம் உள்ளுக்கு நல்லா கிண்டிங்கன்னா அந்த ருசியே நல்லா இருக்கும். எப்படியே நல்லா ரொம்ப கூட கிண்டுறீங்களோ அப்படியே பெட்ரு. கரெக்டாக டெக்ஸ்சர் கிடைக்கும். கரெக்டாக அந்த முறுக்கு கூட நல்லா வெந்துக்கிட்டு நல்லா வெளியே வரும், கிறிஸ்பியாக வரும். இந்த மாவு வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுமா, இந்த ஒரு கரண்டி எடுத்துகிட்டு உள்ளுக்கு டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பதம் இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது. இதான் கரெக்டான பதம். இந்தமாரி பதத்தில் இருக்கும் போதே அச்சி முறுக்கு சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக இருக்கும், அந்த கிறிஸ்பியாக இருக்கும் வேற. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 3 அரிசிங்க நல்லா சூடாக இறக்கி வச்சுருக்கேன். ஓகே வாங்க, இப்போ நம்ம அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே வாங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி ட்ரை பண்ணலாம் அப்படி இருக்குன்னு. 90% உள்ளுக்கு போனோம், ஃபுல்லாக போகக்கூடாது. வருதா? தட்ஸ் இட். ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட்குள்ளே இதை ஒரு ஆட்டிட்டு எடுத்து தட்ஸ் இட். பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் அச்சி முறுக்கு. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை நான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு. அதேமாரி நீங்களும் சமைச்சு சொல்லுங்கள். ஸோ நான் இந்த இதை எடுக்க போகிறேன், எனக்கு எது பார்க்க அழகாக இருக்குது. ஸோ வாங்க நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க, கிரான்ச்சியாக இருக்கணும். பாருங்க, அப்படியே தின்னாக இருக்கு, அப்படியே இருக்கணும். அது கடிக்கும் போது அவன் பேப்பர் மேலே இருக்கணும், அப்படிதான் இருக்கும். வெரி நைஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அச்சு முச்சை சமைச்சிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, எல்லாருக்கும் தீபாவளிக்கு வாழ்த்துங்க. நான் போய்ட்டு வரேன். வணக்கம் எல்லாத்துக்கும்.